திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். சூரிய காந்தமும் சூழ் பஞ்சும் போலவே சூரிய காந்தம் சூழ் பஞ்சை சுட்டிடா சூரியன் சந்நிதியில் சுடுமறு போல் சூரியன் தோற்றமுன் அற்றமலங்களே. திருச்சிற்றம்பலம். சூரியகாந்தமும் சூழ்பஞ்சும் போலவே என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது காண இருக்கிறோம். பத்தியினை போல் அனாதியே என்று விளக்கப்பட்ட பசுக்களும் பாசங்களும் முறையே சூரியகாந்த கற்களும் அவற்றை மூடியுள்ள பஞ்சும் போல் இருக்கின்றன. அவற்றில் சூரியகாந்த கற்கள் தனியே நிற்கும் பொழுது தம்மை மூடியுள்ள பஞ்சுகளை சுடமாட்டாது. அதுபோல பசுக்கள் தனியே நின்று தம்மை பிணித்துள்ள பாசங்களை நீக்க மாட்டார்கள். ஆயினும் அச்சூரிய காந்த கற்கள் சூரியன் வந்த பொழுது அதன் கிரணத்தை பெற்று தம்மை மூடியுள்ள பஞ்சுகளை சுட்டரிக்குமாறு போல சிவன் ஞானாசிரியனாய் வந்த பொழுது பசுக்கள் அந்த குருவின் அருளை பெற்று தம்மை பிணித்துள்ள பாசங்களை அகன்றொழிய செய்யும் என்ற கருத்தை தெரிவிக்கிறது இந்த பாடல். இந்த கருத்தை விளக்கத்துடன் பார்க்கலாம். சூரியகாந்தமும் சூழ்பஞ்சும் போலவே என்று குறிக்கிறாரே, அப்படி என்றால் என்ன? சூரியகாந்த கல் மேக்னிஃபைங் லென்ஸ் இருக்கிறதே மற்றும் அதை சுற்றியுள்ள பஞ்சு ஆகியவற்றை எடுத்துக்கொள்வோம். பஞ்சு தானாக பற்றி கொள்ளாது. சூரியகாந்த கல்லும் தானாக பஞ்சை எரிக்க முடியாது. சூரியகாந்தமும் சூழ்பஞ்சை சுட்டிடா. சூரியகாந்த கல்லானது பஞ்சின் அருகில் சும்மா வைக்கப்பட்டிருந்தால் அது அந்த பஞ்சை சுடவோ அல்லது எரிக்கவோ செய்யாது. அவற்றுக்கிடையே எந்த மாற்றமும் நிகழ்ந்து விடாது. சூரியன் சந்நிதியில் சுடுமாறு போல எப்போது அந்த சூரியகாந்த கல்லின் மீது சூரிய ஒளி படுகிறதோ அப்போது அந்த கல் சூரியனின் வெப்பத்தை குவித்து தன் அருகில் இருக்கும் பஞ்சை எரித்து சாம்பலாக்கிவிடும். ஆரியன் தோற்றம் முன் அற்ற மலங்களே. அதுபோலவே ஆன்மாவை பற்றியுள்ள மும்மலங்கள் ஆணவம் கண்மம் மாயை இருக்கிறதே, அது தானாக ஒழியவே ஒழியாது, அழியவும் அழியாது. ஆனால் சூரியன் எனப்படும் தகுதியுடைய குருவின் அல்லது இறைவனின் பார்வை அந்த அருட்சந்நிதி ஒருவன் மீது படும்போது அவனது பழ வினைகளும் அழுக்குகளும் அந்த சூரிய ஒளியில் பஞ்சு எறிவது போல முற்றிலும் அழிந்துவிடும். பஞ்சு ஆன்மாவின் மும்மலங்கள். அழுக்கு பஞ்சு எப்படி எளிதில் தீப்பற்றக்கூடியதோ அதே சமயம் தானாக அழியாதோ அதுபோல நம் அறியாமையும் நம்மை பிடித்து கொண்டுள்ளது. சூரியகாந்தக்கல் குரு ஆச்சாரியன் என்று கூறுகிறோமே அவர். ஒரு கண்ணாடி அல்லது கல் சூரிய ஒளியை தன்னுள் வாங்கி வெளிப்படுத்துவது போல குரு இறைவனின் அருள் ஆற்றலை தன்னுள் வாங்கி மாணவனுக்கு அளிக்கிறார். சூரிய ஒளி இறைவனின் அருளை குறிக்கிறது. சூரியன் எங்கோ உயரத்தில் இருந்தாலும் அதன் ஒளி எங்கும் பரவி இருக்கிறது. ஆனால் அது ஒரு புள்ளியில் குவியும் போதுதான் நெருப்பாகிறது. சுருக்கமாக சொன்னால், ஒரு மாணவன் எத்தனை புத்தகங்கள் படித்தாலும் எத்தனை தவம் செய்தாலும் அவனது நான் என்னும் ஆணவம் அழிவது மிகவும் கஷ்டம். ஆனால் ஒரு ஞானியின் முன்னிலையில் அவன் அமரும்போது அந்த ஞானியின் அருள் பார்வை அவன் மீது படுகிறது அல்லவா? சூரிய ஒளி கண்ணாடியின் வழியாக பாய்ந்து பஞ்சை எரிப்பது போல குருவின் உபதேசம் மாணவனின் மனதில் உள்ள அறியாமையை பஞ்சை எரித்து அவனை பரிசுத்தமாக்குகிறது. இங்கு ஆசிரியன் என்ற சொல் ஜாதியை குறிப்பதல்ல, மேன்மையானவர் அல்லது ஞானத்தில் சிறந்த குரு என்ற பொருளில் திருமூலர் கையாண்டுள்ளார். சூரியகாந்தமும் சூழ்பஞ்சும் போலவே சூரியகாந்தமும் சூழ்பஞ்சை சுட்டிடா சூரியன் சந்நிதியில் சுடுமாறு போல் ஆரியன் தோற்றம் முன் அற்ற மலங்களே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.